ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலியடிக்குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம விஜயகாந்த் 1984ஆம் ஆண்டு நடித்த படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது பார்ட் 2 படங்களை பற்றி பார்க்க போகிறாங்க. நேற்று பார்ட் 1 படங்களாக 6 படங்களை பற்றி பார்த்தாச்சு. இப்போ பார்ட் 2ல் 7லேருந்து 12வது படம் வரை பார்க்க போகிறோம். மொத்தம் பார்த்திங்கன்னா 1984ஆம் ஆண்டு 18 படங்கள் நடிச்சிருக்காப்புல. இதில் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படிங்கிற வீடியோவை நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. இப்போ பார்ட் 2ல் வந்து நிற்கிறோங்க. 7லேருந்து 12வது படம் வரை நம்ம பார்க்க போகிறாங்க. அதே வருஷம் 1984ஆம் ஆண்டு நடித்த 7வது படத்துலேருந்து 12வது படம் வரை நம்ம பார்க்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1984ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 32வது வயசில் 7வது படமாக குழந்தை இயேசு அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியை வந்து சரிதா கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புல. இதில் நம்ம விஜயகாந்த் வந்து ஜீவா அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை டாக்டர் ராஜா தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. 8வது படத்தை பற்றி பார்த்தலாம். 8வது படம் 1984ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 32வது வயசில் வெள்ளை புறா 1 அப்படிங்கிற படம் தாங்க. இதில் சுஜாதா கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புல. இதில் ஊர்வசி நடிச்சிருக்காப்புலங்க. இதில் நம்ம விஜயகாந்த் வந்து ஜீவா அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தை டாக்டர் கங்கையமான் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. 9வது படத்தை பற்றி பார்த்தலாம். 9வது படம் 1984ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 32வது வயசில் நல்ல நாள் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் நளினி கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புல. இதில் விஜயும் கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புலங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம விஜயகாந்த் வந்து சின்னத்துறை முத்து அப்படிங்கிற கேரக்டரில் செம்ம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தை டாக்டர் தியாகராஜன் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புலங்க. அதுக்கடுத்து 10வது படத்தை பற்றி பார்த்தலாம். 10வது படம் 1984ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 32வது வயசில் மாமன் மச்சான் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக ஊர்வசி நடிச்சிருக்காப்புல. இதில் மகேஷ் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம விஜயகாந்த் செம்ம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை டாக்டர் ராமநாராயண் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. அதுக்கடுத்து 11வது படத்தை பற்றி பார்த்தலாம். 11வது படம் 1984ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 32வது வயசில் வீட்டுக்கு ஒரு கண்ணகி அப்படிங்கிற படம் தாங்க. இதில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக நளினி நடிச்சிருக்காப்புல, சுஜாதாவும் நடிச்சிருக்காப்புலங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம விஜயகாந்த் வந்து விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புலங்க. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 12வது படத்தை பற்றி பார்த்தலாம். 12வது படம் 1984ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 32வது வயசில் சபாஸ் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் சசிகலா கதாநாயகி நடிச்சிருக்காப்புல. இதில் நம்ம விஜயகாந்த் வந்து விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் செம்ம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை டாக்டர் ராமநாராயண் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. 1984ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 32வது வயசில் நடித்த 18 படங்களில் 7வது படத்துலேருந்து 12வது படம் வரை பார்த்துக்கோங்க. இது பார்ட் 2 வீடியோ தாங்க. பார்ட் 3யில் நம்ம 13லேருந்து 18வது படமாக பார்க்க போகிறாங்க. இந்த 7லேருந்து 12வது படம் நடித்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் செம்ம சூப்பராக நடிச்சிருக்கிறாப்புல அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலியடிக்குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.